ஹே guys, வெல்கம் பேக் டு இஸ்கே தாட். ஸோ என்னடா உட்காந்து சோகமாக கணத்தில் கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னென்னா நம்மளுக்கு நின்றுட்டு பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, உட்காந்துட்டு பண்ணாலும் வெக்கையாக இருக்குது, என்ன பண்ணுறது. எனிவே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் பிசி லேப்டாப் எல்லாருமே வச்சுருப்பீங்க. அதில் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்படி விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விண்டோஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய ஓப்பன் பண்ணியிருப்போம், ப்ரௌஸ் பண்ணியிருப்போம், ஸோ அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்ச் ஃபைல்ஸாக இருக்கட்டும், டெம்பரவரி ஃபைல்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தேவையில்லாத ஃபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் உங்களுடைய பிசியை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வைக்க முடியுமோ அதுக்கான சில மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த 9 மெத்தட்ஸையும் நீங்கள் ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் பிசி லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையுமே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லோருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது விண்டோஸ் ரன்னை ஓப்பன் பண்ணணும். இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சர்ச் பார் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே ரன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். இதை விட சிம்பிளாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் இப்போ நம்ம டைப் பண்ண வேண்டியது டெம்ப் அப்படிங்கிறத டைப் பண்ணணும், TEMP. ஸோ இதை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னா அந்த டெம்ப் ஃபைல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு காட்டல, ஸோ எனக்கு டெம்ப் ஃபைல்ஸ் இல்லை, நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே விண்டோஸ் ரன்னை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ %temp அப்புறம் % அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டிலீட் பண்ணிடலாம். ஸோ டிலீட் பண்ணும் போதுல சப்போஸ் ஏதாவது ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு டூ ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அதை டிக் பண்ணிட்டு ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேட்ரு ஓவர். அண்ட் மூணாவதா அகைன் நீங்க விண்டோஸ் ரன்னை ஓப்பன் பண்ணுங்க. இது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஃபெட்ச் PREFETCH அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் அவைலபிளா இருக்கும். இதையுமே நீங்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம். இந்த மூணும் கம்பல்சரியாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்ச் ஃபைல்ஸ்லாம் வராமல் தேவையில்லாத ஃபைல்ஸ் அடைக்காமல் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்கள் விண்டோஸ் ரன் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா சொல்ல போகிற மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய பிசி நல்லாவே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம், அதாவது உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி தேவையில்லாத சாஃப்ட்வேர் இருக்குது, இதெல்லாம் ஒன்ஸ் டைம் தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு விண்டோஸ் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணாலே மேலே உங்களுக்கு காட்டிடும் இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற பிசிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் போய் அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது உள்ள போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா விண்டோஸும் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா விண்டோஸுக்கும் காமனாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா கீழே சர்ச் பாரில் போய் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ அங்கே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம் இல்லைனா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதில் தேவையில்லாத சாஃப்ட்வேரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விண்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அப்டேட் ஆகும். ஸோ அப்படி அப்டேட் ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி டிலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சி டிஸ்கை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உள்ள போங்க. ஸோ அது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உள்ள டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவாது அப்பப்போ எப்போவாது இல்லை அடிக்கடி ஸ்லோவாகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் நிறைய சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ரன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம மைக்ரோசாஃப்ட் சர்வீஸை தவிர மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோஸ் ஆர் கொடுத்து நீங்கள் ரன்னை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா MS config அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு கீழே ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிட்டு மீதி
மீதி இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்டிக் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறமா தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாம் பின்னாடி ரன் ஆகாது. எது முக்கியமாக அதாவது மேண்டட்ரி அதாவது கண்டிப்பாக அப்படிங்கிற இதில் எதெல்லாம் ரன் ஆகணுமோ அது மட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். மற்ற சர்வீசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசபிள் ஆயிடும். ஸோ இதனால நம்மளுடைய பிசி கொஞ்சமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிக்க அப்படின்னா அதுலேயே எல்லாமே வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதில் ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் அதாவது இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நீங்கள் விண்டோஸ் ஆன் பண்ண மோஸ்ட்ல எதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அப்படி தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அதில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விண்டோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கை வந்து கிளீன் பண்ணுறது. அதாவது தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இருக்குது, டெம்பரவரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா? ஸோ இதை ஒவ்வொரு டிஸ்க்குமே அதாவது நீங்கள் C4 டிஸ்காக இருக்கட்டும், இல்லை F டிஸ்காக இருக்கட்டும், D டிஸ்காக இருக்கட்டும், ஸோ இப்படி எல்லா டிஸ்க்குமே தனித்தனியாக நீங்கள் வந்து கிளீன் அப் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா கீழே சர்ச் பார் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து டிஸ்க் கிளீன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே ஒரு பாக்ஸ் வந்து வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Cயில் பண்ணணுமா, Dயில் பண்ணணுமா, Eயில் பண்ணணுமா, Fல பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல. நீங்கள் எதை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சியை வந்து அடிக்கடி கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சி அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்கேன் ஆகும். ஸோ ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் காமிச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 GB வரைக்கும் வந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் கிளீன் அப் பண்ணியிருக்கேன் 1 வீக்குக்கு முன்னாடி. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 GB கிட்ட எனக்கு வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கிளீன் அப் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ ஊரில் ஏதாவது வார்னிங் காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் விண்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதனால அதையும் க்ளீன் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாப்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நம்மளை ரீஸ்டோர் பண்ண போகிறதும் கிடையாது, நம்ம விண்டோஸ் போட்டுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்து டிஸ்கை வந்து க்ளீனாகவே வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்க்குமே எஃப்க்கு பண்ணணுமா, டிக்கு பண்ணணுமா எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதிலெல்லாம் டெம்பரவரி ஃபைல்ஸோ இல்லை தேவையில்லாத ஃபைல்ஸோ இருக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் சியில் தான் இருக்கும். ஸோ சியில் வந்து நீங்கள் அப்பப்போ இந்த வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக ரீசைக்கிள் பின். ஸோ ரீசைக்கிள் பின்னில் தான் எல்லாமே வந்து டிலீட் பண்ணுற ஃபைல்லாம் போகும். மேக்ஸிமம் நான் ஷிஃப்ட் அழுத்தி டிலீட் கொடுப்பேன், பிகாஸ் பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிறதுக்கு. வெறும் டிலீட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசைக்கிளில் தான் போய் கிடக்கும். ஸோ ரீசைக்கிளில் கிடந்துச்சு அப்படின்னா அதையுமே டிலீட் பண்ணிடுங்க. ஸோ பெட்டராக இருக்கும். இந்த ரீசைக்கிள் பின்னுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிகாஸ் அதில் எவ்வளோ ஃபைல்ஸ் சேவ் ஆகணும், சேவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி நீங்களே கற்றுக்கிட்டாதீங்க. என் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எனிவே கைஸ், இந்த 10 டிப்ஸு 9 டிப்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிசி, லேப்டாப், டெஸ்க்டாப் எதுவாக இருந்தாலும் ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ இட் ஃபார் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.